வெல்கம் டு மிஸ் சமையல் கிச்சன். வாங்க இன்னைக்கு தக்காளி ஊறுகாய் எப்படி பண்றது பார்க்கலாம். மூணு கிலோ தக்காளி எடுத்துருக்கேங்க. 200 கிராம் புளி எடுத்திருக்கேன். கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு. உப்பு தேவைக்கேற்ற அளவு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் தக்காளி புளி உப்பு மூணுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. அரைச்சாச்சுங்க. இங்கே பாருங்க, இது மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துருவோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க. நம்ம எந்த கடாயில் பண்ணுறோமோ அந்த கடாயிலே ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேங்க. எல்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு. தக்காளி புளி உப்பு மூணுத்தையும் அரைச்சி ஊற்றிருக்குங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா தண்ணியெல்லாம் இழுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். மேலே தெரிக்குங்க. தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 8 ஸ்பூன் மிளகாத்தூள். தெளிக்குன்றதால தட்டு வச்சு மூடிடுறேங்க. ஹை ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். பார்த்துட்டே இருங்க, கொஞ்சம் இல்லை அடி பிடிச்சிரும். மூடி எடுக்கிறேங்க. ஃபுல்லாக வாட்டர் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கிளறிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிரும். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் இறக்கி வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் வெந்தயம் ஒரு 4 டீஸ்பூன், கடுகு அதுவும் 4 டீஸ்பூன், ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா கடுகு பொரியுது. வெந்தயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. இதை மிக்சிக்கு பொடி பண்ணிக்கலாம். எப்படி பேன் வச்சுருக்கேங்க. ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு 3 டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ பூண்டு ஒரு 4 பண்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். காஞ்ச மிளகாய் ஒரு 15. பூண்டு ஒன்றும் பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டது கொஞ்சங்க. பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் போட்டுடுறேங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ரெடி பண்ணிச்சுக்க தக்காளி கிரேவியில் இதை ஊற்றிடுறேன். ஊற்றி நல்லா கலரணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா கலரி விடுங்க. ரெடி எப்படி தெரிஞ்சுக்கிறதா, இப்போ ஆயில் பபிள்ஸ் வருது பாருங்கள். இப்போ ஊறுகாய் ரெடின்னு அர்த்தம். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க மிக்சியில் போட்டு வச்சுருக்க இந்த கடுகு வெந்தயம் பொடி அதையும் போட்டுவிட்றேங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. 1 மினிட். சுவையான தக்காளி ஊறுகாய் ரெடி. இது சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான தக்காளி ஊறுகாய் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது சுட சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. தயிர் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ரைஸ் ட்ரை பண்ணுறேன். சுவை ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும்.